முதல்ல சிஎஸ்கே வந்து வின் பண்ணணும்னு நினைச்சு ஒவ்வொரு மேட்சா வின் பண்ணணும்னு நினைச்சு ரொம்ப கவலையாவே போறோம் வீட்டுக்கு. தோனி வருவார் சொல்லி நம்மளுக்கு டிக்கெட் வித்துன்னு இருக்காங்க. அவரை ஏமாத்தி வருவார் சொல்லி நம்ம டிக்கெட் வித்து நம்மளும் ஏமாந்து போறோம். ஒவ்வொரு மேட்சும் ஏமாந்து போறோம். முதல்ல ருத்ராஜுக்கு கேப்டன்ஷிப்பே பண்ண தெரியல, சுத்தமா பண்ண தெரியல. சும்மா அவர் வச்சு சென்னை டீமை ஓட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப்பை அவர் தூக்கணும் தான் இந்த சென்னை சிஎஸ்கே வின் பண்ணோம். நெக்ஸ்ட் சீரீஸ் அதை அடிக்க ட்ரை பண்ணோம். இது ஒவ்வொரு டைம் குவாலிஃபைரே ஆகல. நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒவ்வொரு தடையும் வந்து இவ்வளவு காசு குத்து 3000 5000 10,000 குத்து டிக்கெட் பார்த்து மனுஷங்களை வந்து வேதனைப்படுத்தினே இருக்காங்க. எல்லாரும் வந்து சின்ன பசங்க இப்ப வரவங்க எல்லாம் அடிச்சு தூக்கி செமையா அடிச்சுட்டு போறாங்க. புது பிளேயரா இவங்க எடுக்கிறாங்க. ஒன்னுத்துக்கு லாக் இல்லாத பிளேயரையும் எடுக்கிறாங்க. போன தடவை எடுத்தாங்க, சுத்தம் வேஸ்ட். இந்த தடவை எடுக்கிறாங்க, அதுவும் இன்னும் சுத்தம் வேஸ்ட். என்ன எப்படி செலக்ஷன் பண்றாங்களே தெரியல. இந்த பிளமிங் இருக்கிறான், இன்னும் 20 வருஷமா கோச்சாவே இருக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த கோச்சரை தூக்கணும். அவர் இன்னும் பழைய காலத்து கோச்சாவே இருக்கிறாரு. புது காலத்து கோச்சை நல்லா எடுத்து நல்லா சிஎஸ்கே வின் பண்ணா அதுதான் புத்துணர்ச்சியா இன்னும் நல்லா நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் வின் பண்ணலாம். சான்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓவரா ஹைப் கொடுத்துடுமோன்னு நினைக்கிறேன். தோனி வருவாருன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா இந்த மேட்ச்லயே வரல. அவர் தான் சொன்னார் லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில தான் இருக்கும்னு. ஆனா அதுவும் வரல, அவரும் வரல. லாஸ்டா எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்பெஷல் இருக்குதுன்னாங்க. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா தோனி லாஸ்டா வந்தார் கிரவுண்ட்ல. அது சும்மா வந்ததுக்கு பேட்டை பிடிச்சி அடிச்சிருக்கலாம். அதுதான் ப்ரோ. எல்லாருமே தான் ப்ரோ. டீமே கேச்சஸ்லாம் அதிகமாக விட்டாங்க. கேச்சஸ் அதிகமாக விடாமல் இருந்திருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். ஒரு 200+ அடிச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். பேட்டிங் ஒழுங்காக இல்லை, பவுலிங் கூட பரவாயில்ல. ஜேமி ஓவர்டன் இல்லாதது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. தோனி லாஸ்டா வந்தா கூட கலக்கிட்டாரு. அவர் உடம்பு சரியாதனால ஆட முடியலனால. பட் மேட்ச் வாஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். இன்னொரு 20 ரன்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா க்ளோஸ் ஃபினிஷா இருந்திருக்கு. பட் வி ஆர் ஆல் ஹாப்பி. பாருங்க, மேட்ச் நடந்தா கூட இன்னும் யாருமே வெளியில் போகாம தோனி வருவாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து டோனி சென்னை சூப்பர் கிங்ஸ், டோனினா சூப்பர் கிங்ஸ். தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.